Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம சென்னா வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபி சென்னா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அன்னாச்சி மூக்கு ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தாளிக்க சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விடலாம். அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் நமக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் மசாலாலாம். இப்போ இந்த கொண்டைக்கல்லையே ஒரு தடவை நல்லா மசாலா நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் ஊற வச்ச கொண்டைக்கடலையே டேரெக்டாகவும் சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குழஞ்சி இருக்காது, வெந்திருக்கும் கொண்டைக்கடலை. ஆனால் நல்லா குழஞ்சி சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 30 மினிட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மசாலா எல்லாமே ரைஸ்ல படுற மாதிரி லைட்டா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, அரிசி உடைஞ்சிரும். அதனால பொறுமையா லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் கரெக்டாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இதை ஒரு 2 விசில்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். கொண்டைக்கடலை பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு சூப்பராக ரைஸ்லாம் குக் ஆகி கொண்டைக்கடலை பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.